ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தீரன் பேசுகிறேன். இப்போ தான் நான் ஸ்கூல் விட்டு வந்தேன். அதனால் பசிக்குது. நானே எனக்கு தெரிஞ்ச எக் ரைஸ் தான் செஞ்சு சாப்பிட போகிறேன். வாங்க, அதுக்கான தேவையான பொருள் வெங்காயம், பச்சை மிளகாய், சாப்பாடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை பாருங்க. சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பாடு வச்சு முடியாது. சரி, வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய் அரிஞ்சிட்டேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டேன். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு எண்ணெய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பான வேணும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இது கடுகு தூள். இப்போ இல்லை சவுண்டே இல்லை. இது இப்போ எண்ணெய் ஊற்றிட்டா இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. இப்போ வந்து கரண்டி எடுத்துக்கலாம். கரண்டி எடுத்தாச்சு. கடுகு இப்போ தான் பொரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்து கடுகு ரொம்ப பொரிய ஆரம்பிச்சிச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக எனக்கு துணி எடுத்துக்கலாம். கை சுடுவோம். இப்போ சீக்கிரமாக வேகிறதுக்காக லேசாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம 2 எக்ஸ் எடுத்துப்போம். எனக்கு மட்டும்தான் 2 எக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து அதை வந்து உடச்சி உள்ள ஊற்றணும். எக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து மஞ்சள் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணணும். போட்டாச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எக் வந்து நல்லா பாயில்ட் ஆயிடுச்சு. வந்து எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து ரைஸ் எடுத்து போட்டுருவோம். வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து பிளாக் பெப்பர் எடுத்து போட்டுக்கலாம். பெப்பர் லேசாக ஆட் பண்ணிக்கலாம். வந்து மிக்ஸ் பண்ணலாம். வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட் எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.